ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்துட்டு நெய் கூட பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ ஹீட் ஆனதும் பூண்டு, இஞ்சி, முந்திரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எப்போ வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்துட்டு ரீச் ஆகுது, தென் அதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமே ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். என்னடா வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு, முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டே பண்ணுறா அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகி வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியுமே நான் ரஃபாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எந்த அளவு ஃப்ரை ஆகணும்னா அதில் இருக்க வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை பேஸ்ட்டாக வர வரைக்குமே நம்ம தக்காளியுமே ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரை ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணி அதை கிரில் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே கடாயை நான் வாஷ் பண்ணி தாளிப்புக்காக ரெடி பண்ணுறேன். அது ஹீட் ஆகிற வரைக்கும் அதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கணும். கடை ஹீட் ஆனோடனே நம்ம 3 டீஸ்பூன் நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 3 டீஸ்பூன் நெய் வந்துட்டு சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் வந்துட்டு கீ தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கீ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னாலும் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 3த்தையுமே நான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆன உடனே தாளிப்பு கொடுத்து ஃப்ரை ஆன உடனே நான் இந்த கிரிண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு வாட்டரையுமே ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றோம். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிக்சர் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்கணும். கொதித்த உடனே பார்த்திங்கன்னா நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா என்னென்ன போடுறேன் அப்படின்னா 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சர்க்கரை வந்துட்டு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. சர்க்கரை நம்ம இந்த ஸ்டேஜில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால புளிக்குங்கிறதுக்காக நம்ம சர்க்கரை வந்து யூஸ் பண்ணி பட்டர் மசாலாவோட புளிப்பை அடக்கிறோம். இது நல்லா மசாலாவையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு 10 மினிட்ஸ். பார்த்திங்கன்னா அதோட கலரும் டெக்ஸ்சரும் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம பன்னீர் 200 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையுமே பன்னீர் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். அந்த பன்னீருமே நல்லா குக் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு அந்த பன்னீர் குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் டெக்ஸ்சர். அதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி வந்துட்டு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தாலும் ஆட் பண்ணால் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அதையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா க்ரீம், நான் அமுலில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் வந்துட்டு டேஸ்ட் வேணும் அப்படிங்கும் போது வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரீமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். க்ரீம் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்துட்டு நம்ம வேக விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அதில் 1 டீஸ்பூன் இல்லை வந்துட்டு 2 டீஸ்பூன் நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீ இல்லை பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஃப்ளேவரோட டேஸ்ட் வேறு லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி தரும். நீங்களும் இந்த ரெசிபி வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட பதிவுகள் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் நைட் வந்துட்டு சப்பாத்தியோட நான் டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. பாய் பாய்.